Dear students, good morning ma'am. இப்போ நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து ஹீட்டு. ஓகேவா? ஃபிசிக்ஸில் 3 லெசன், கெமிஸ்ட்ரியில் 3 லெசன், பயாலஜியில் 3 லெசன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃபிசிக்ஸில் 4th லெசன் பார்க்குறோம். ஹீட்டு. ஓகேவங்களா? ஹீட் அப்படின்னோடனே உங்களுக்கு என்ன சொல்ல போகிறோன்றது புரிஞ்சிருக்கும். ஹீட் அப்படின்றது தெரியும். இப்போ ஹீட்டில் இன்ட்ரோடக்ஷன் என்ன அப்படின்னா, all the substances in our surrounding are made up of atoms and molecules. These atoms and molecules are always at vibratory motion. Due to this motion, substances have an energy known as heat energy. இப்போ நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்டும் பார்த்துருக்கோம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே வந்து ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸால் ஆனது தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லா ஆப்ஜெக்ட்லையும் ஒரு வைப்ரேட்டரி மோஷனில் தான் இருக்கும், ஒரு வகையான இயக்கத்திலே தான் இருக்கும். சரிங்களா? இந்த டியூ டு திஸ் மோஷனால் சப்ஸ்டன்ஸுக்கு வந்து ஒரு எனர்ஜி கிடைக்குது. அந்த எனர்ஜி தான் வந்து ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது. திஸ் எனர்ஜி ஃப்ளோ ஃப்ரம் ஹாட் சப்ஸ்டன்ஸ் டு கோல்டு சப்ஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் ஹாட் ரீஜியன் டு கோல்டு ரீஜியன் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸு. இந்த எனர்ஜி என்னவாகும் அப்படின்னா, ஒரு ஹாட்டாக இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ்லேருந்து கோல்டாக இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸுக்கோ, அல்லது ஹாட்டாக இருக்கக்கூடிய ஒரு ரீஜியன் ஒரு பகுதியிலேருந்து கோல்டாக இருக்கக்கூடிய ஒரு ரீஜியனுக்கோ வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். When heat energy is applied to any substance, it increases the energy of the atoms and molecules in it, and so they start to vibrate. ஸோ இந்த ஹீட் எனர்ஜியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸோட எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக அந்த வைப்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடியது இன்னும் வைப்ரேஷன் வந்து அதிகமாகும். These atoms and molecules which vibrate make other atoms and molecules to vibrate. Thus heat energy is transferred from one part of the substance to other part. ஓகேவா? இது மாதிரி வைப்ரேட் ஆகுறதுனால ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஹீட் எனர்ஜி என்னவாகுது, அடுத்த பகுதிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. We can see this heat energy transfer in our daily life also. ஓகேவா? இந்த விஷயத்தை நம்ம நிறைய இடங்களில் டெய்லி லைஃப்பில் பார்க்குறோம். Heat energy bring about lot of changes. You will learn about them in this lesson. You will also study about transfer of heat and measurement of heat changes. ஓகேவா? ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது நிறைய சேஞ்சஸை ஏற்படுத்தும். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஹீட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதில் நிறைய சேஞ்சஸ் நிகழும். இந்த ஆப்ஜெக்டை பொறுத்தோ அல்லது பிளேஸை பொறுத்தோ கண்டிஷனை பொறுத்தோ நிறைய சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் படிக்க போகிறோம். அண்ட் தென் அந்த ஹீட் அப்படிங்கிறது எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றதும், அடுத்து வந்து ஹீட்டால் ஏற்படக்கூடிய அந்த சேஞ்சஸை நம்ம மெஷர் பண்ணுறது எப்படி அப்படின்றதையும் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஹெட்டிங் பாருங்கள். எஃபெக்ட் ஆஃப் ஹீட்டு. When heat energy is supplied to any substance, it bring about many changes. There are 3 important changes that we can see in our daily life. They are, அதாவது ஹீட் எனர்ஜியை ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு நம்ம சப்ளை பண்ணணும் அப்படின்னா அதில் நிறைய சேஞ்சஸ் நிகழும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு அது ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு ஹீட் எனர்ஜி அப்ளை பண்ணுறப்ப நிறைய சேஞ்சஸ் ஏற்படும். அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸான 3 மட்டும் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுதான் என்னென்ன அப்படின்னா, எக்ஸ்பான்ஷன், இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர், சேஞ்ச் இன் ஸ்டேட்டு. ஓகேவா? இந்த 3 மட்டும் தான் நம்ம இந்த லெசனில் பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து எக்ஸ்பான்ஷன். இதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, டேக் ஏ மெட்டல் பால் அண்ட் மெட்டல் ரிங் ஆஃப் suitable diameter. Pass the metal ball through the ring. You can observe that the metal ball can easily go through it. Now heat the metal ball and then try to pass it through the ring. It will not pass through the ring. Keep the metal ball on the ring for some time. In few minutes it will fall through the rings. இது என்ன அப்படின்னா, ஒரு ரிங்கு, அதாவது மெட்டல் ரிங்கு, மெட்டல் பால் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இது ரெண்டும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த ரிங்குக்குள்ளே அந்த பால் வந்து என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்கணும், உள்ளே போகிற மாதிரி கண்டிஷனில் நம்ம எடுத்துக்கணும். இது நார்மலாக இதை நீங்கள் செஞ்சு பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் சயின்டிஃபிக்காக நம்ம இந்த விஷயத்தை பார்க்குறோம். என்ன அப்படின்னா, அந்த ரிங்குக்குள்ளே அந்த பாலை நார்மலாக நம்ம விடுறப்ப அது என்ட்ராகி வெளியில் வரும். இதையே நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த பாலை வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணிவிட்டு அந்த ரிங்கில் விடுறப்ப அது என்னவாகாது, உள்ளே என்ட்ரு ஆகாது.
இது காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஆக்டிவிட்டியில் நம்ம பார்க்குறோம். கொஞ்ச நேரம் அந்த ஹீட்டு வந்து ரிலீஸ் ஆகுறதுக்கு அப்புறமா திரும்ப நீங்கள் அதே ரிங்குள்ளே நீங்கள் விட்டீங்க அப்படின்னா அந்த பால் என்னவாகும், அந்த ரிங்கில் என்ட்ரு ஆகும். இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு பார்ப்போம். Why didn't the ball go through the ring initially but went through it after some time? சரிங்களா, அதாவது ஹீட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே விடுறப்ப அது என்னவாகாது, போகாது. அதுவே கொஞ்சம் நேரம் நம்ம அந்த ஹீட்டெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் திரும்ப அந்த ரிங்கில் அந்த பாலை விட்டோம் அப்படின்னா அது என்னவாகுது, அந்த ரிங்குள்ளே என்ட்ரு ஆகுது. when the ball is heated the atoms in the ball gain heat energy. அந்த பாலை வந்து நம்ம ஹீட் பண்ணுறோம் இல்லையா, அப்போ ஹீட் பண்ணுறப்ப அந்த பாலில் என்ன இருக்கும், ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து ஹீட் எனர்ஜியை கெயின் பண்ணுது. ஸோ அதனால் அந்த ஆட்டம்ஸ் என்னவாகும், ஆல்ரெடி வைப்ரேஷனில் இருக்கிறது அதிகமாக வைப்ரேட் ஆகும். ஓகேவா, அப்போ அந்த மாதிரி வைப்ரேட் ஆகுறப்ப அந்த மாலிகுல்ஸ் எல்லாமே, ஆட்டம்ஸ் எல்லாமே என்னவாகும், ஒன்றோடு விரிய ஆரம்பிக்கும். ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆகுறதுனால அந்த பால் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், விரிவடையும். ஸோ அதனால தான் அது என்னவாகாது, அந்த பால் வந்து அந்த ரிங்குக்குள்ளே போகாது. நம்ம கொஞ்ச நேரம் வச்சுருந்தோம், ரெஸ்ட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும். அந்த பாலோட இருக்கக்கூடிய அந்த கைனட்டிக் எனர்ஜி வந்து நார்மலாக என்ன இதில் இருந்துச்சோ அதே நிலைக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம திரும்ப என்ன பண்ணலாம், அந்த ரிங்கில் வந்து அந்த பாலை பாஸ் பண்ணலாம். அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. as a result an expansion takes place. That's why the ball did not go through the ring. After some time, as the ball lost the heat energy to the surrounding, it came back to its original size and it went through the ring. ஓகேவா, ஸோ கொஞ்சம் நேரம் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறதுக்கு சரௌண்டிங்க்கு ரிலீஸ் ஆகிடும். சரௌண்டிங்கில் போனதுக்கப்புறம் அந்த பால் வந்து திரும்ப ஒரிஜினல் சைஸ்க்கு வந்துடும். அதனால் அந்த ரிங்குக்குள்ளே அது த்ரோவாகும், போக ஆரம்பிக்கும். திஸ் ஷோஸ் தட் This shows that heat energy causes expansion in solid. This expansion takes place in liquid and gases also. It is maximum in gases. ஓகேவா, இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சாலிடில் வந்து ஹீட் எனர்ஜி எக்ஸ்பேன்ஷனை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தெரியும். இதுவே வந்து கேஸ் அண்ட் லிக்யூட்லையும் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். இது மேக்ஸிமமாக எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸஸில் வந்து அந்த எக்ஸ்பேன்ஷன் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னு நீங்கள் சிந்திக்கலாம். இப்போ சாலிடில் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸினுடைய அந்த பேக்கேஜ் அது அமைந்திருக்கக்கூடிய அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டைட்டாக க்ளோஸ் ஆகிருக்கும். அந்த மாலிகுல்ஸ் ஆட்டம்ஸ் வந்து டைட்லி பேக் ஆகிருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ண முடியாது, ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆக முடியாது. அதுவே லிக்விடை கம்பேர் பண்ணுறப்ப லிக்விடில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அந்த மாலிகுல்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸ் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அதிகமாக விரிவடையும். லிக்விடோட கேஸை கம்பேர் பண்ணிங்கன்னா கேஸில் வந்து இன்னும் அதிகமான ஸ்பேசஸ் இருக்கும். அந்த ஆட்டம்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து சாலிடோட கேஸை கம்பேர் பண்ணுறப்ப அதிகமான ஸ்பேஸ் இருக்கிறதுனால அது மேக்ஸிமமாக வந்து என்னவாகும், எக்ஸ்பேன்ஷன் நிகழும் இன் கேஸஸில். ஸோ டூ யூ நோ பாருங்கள், எலக்ட்ரிக் வயர் யூஸ்டு ஃபார் லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வில் எக்ஸ்பேண்ட் டியூரிங் டே டைம் அண்ட் கான்ட்ராக்ட் அட் நைட்டு. That is why they will not be set very tightly. If they are set very tightly, they will break when they cool at night. அதாவது எலக்ட்ரிக் ஒயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன் சீசனே இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டே டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும், எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுவே நைட் டைமில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஆகும் அப்படின்றாங்க. எக்ஸ்பேண்ட் அப்படின்னா டே டைமில் வெயில் இதெல்லாம் இருக்கிறதுனால அது விரிவடைஞ்சிருக்கும். அதுவே நைட் டைம் பார்த்தீங்கன்னா கூலாக இருக்கிறதுனால அது டைட் ஆயிரும். சரிங்களா, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இதுவே சீசனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க, 6th எல்லாம் கூட படிச்சிருக்கீங்க. சம்மரில் பார்த்தீங்கன்னா அது என்னவாகும், ஹீட் அதிகமாக இருக்கும் இல்லையா, அதனால் அந்த எலக்ட்ரிக் வயர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், எக்ஸ்பேண்ட் ஆகி அப்படியே தொங்கிட்டு இருக்கும். அதுவே ரெய்னி சீசன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும், டைட் ஆகிடும். ஏன்னா டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிறதுனால அது நார்மல் பொசிஷன்லேயே வந்து டைட்டாக நிற்கும். இதை நம்ம 6th கூட பார்த்துருக்கீங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரைஸ் இன் டெம்பரேச்சர். ஓகேவா, ஹீட் பண்ணும்பொழுது ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் சாலிட்ஸு அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஹெட்டிங் என்ன அப்படின்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். ஒரு ஆப்ஜெக்டில் ஹீட்டை நம்ம அப்ளை பண்ணுறதுனால அதனுடைய டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் செகண்ட் ஒன். அதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி பாருங்கள். டேக் ஏ கப் ஆஃப் வாட்டர் அண்ட் நோட் இட்ஸ் டெம்பரேச்சர்.
Heat the water for few minutes and note the temperature again. Do you find any increase in the temperature? What caused the temperature change? அதாவது ஒரு கப்பில் வாட்டர் எடுத்துக்கிறோம், அதோட டெம்பரேச்சரை நோட் பண்ணிக்கிறீங்க. தென் அதை வந்து கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா அதனோட டெம்பரேச்சரை நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா அது என்னவா இருக்கும், டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அப்போ என்ன பண்ணுது, அந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கோ நம்ம ஹீட் எனர்ஜியை சப்ளை பண்ணுறப்ப அதனுடைய டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த ஆக்டிவிட்டி 2 அப்படின்றது. when the water is heated, water molecules receive heat energy. வாட்டரை நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த மாலிகுல்ஸ் வந்து என்ன பண்ணுது, ஹீட் எனர்ஜியை ரிசீவ் பண்ணுது. this heat energy increase the kinetic energy of the molecule. when the molecule receive more energy, the temperature of the water increases. ஸோ அந்த ஹீட் எனர்ஜி என்னவாகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அந்த ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது அந்த மாலிகுலில் இருக்கக்கூடிய அந்த கைனட்டிக் எனர்ஜியை வந்து அதிகப்படுத்துது. ஸோ அந்த சப்ஸ்டன்ஸினுடைய எனர்ஜி வந்து அதிகமாகிறதுனால அதனுடைய டெம்பரேச்சரும் என்னவாகுது, ரைஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. திஸ் ஷோஸ் தட் ஹீட் எனர்ஜி காசஸ் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். ஸோ ஹீட் எனர்ஜி அதிகமாக அதனுடைய டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டு. ஒரு பொருளோட நிலை மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். அதாவது சாலிட், லிக்விடு, கேஸு 3 நிலைகளில் தான் பொருட்கள் இருக்கும். சரௌண்டிங்ஸில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து 3 ஸ்டேட்ஸில் இருக்கும் மோஸ்ட்லி அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இந்த 4வது ஸ்டேட் 5வது ஸ்டேட்லாம் வந்து ரொம்ப ரேரு தான், ஓகேவா, நம்ம பார்த்துருக்குது. ஆனால் காமனாக வந்து 3 ஸ்டேட்ஸில் இருக்கும் திங்ஸ் எல்லாமே. ஒன்று வந்து சாலிட் ஸ்டேட்டு, இன்னொன்று லிக்விடு, அது அனதர் ஒன் வந்து கேசியஸ் ஸ்டேட்டு, ஓகேவா. இந்த நிலைகள் வந்து மாறும். ஒரு ஆப்ஜெக்ட் சாலிடில் இருக்கக்கூடியதை நம்ம ஹீட் பண்ணோம்னா அது கேசியஸுக்கோ அல்லது லிக்விடுக்கோ மாறும். இப்போ லிக்விடில் இருக்கக்கூடியதை ஹீட் பண்ணோம்னா அது கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாறும். இந்த சேஞ்சஸும் வந்து ஒரு ஆப்ஜெக்டை ஹீட் பண்ணுறதுனால நிகழும் அப்படிங்கிறது தான் வந்து சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறது. இதுக்கு ஆக்டிவிட்டி 3ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டேக் ஃபியூ ஐஸ் கியூப் இன் அ கண்டெய்னர் அண்ட் ஹீட் தம் ஃபார் சம் டைம். வாட் ஹேப்பன்? The ice cube melt and become water. Now heat the water for some time. What do you observe? The volume of water in the vessel decreases. What do you understand from this activity? அதாவது ஐஸ் கியூப் நம்ம சாதாரணமாக ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ் எடுத்து கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சோம்னா என்னவாகும், அந்த ஐஸ் வந்து மெல்ட் ஆகி நமக்கு வாட்டராக இருக்கும். அந்த வாட்டரே திரும்ப நம்ம ஹீட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னவா மாறிடும், உங்களுக்கு வேப்பராக மாறிடும், அதாவது ஆவியாக மாறும். ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் 100 டிகிரி, வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் என்ன 100 டிகிரின்னு சொல்கிறோம். அப்போ வாட்டரை ஹீட் பண்ணோமா அப்படின்னா அது 100 டிகிரிக்கு மேலே என்னவா மாறும், ஆவியாக மாற ஆரம்பிச்சிடும், ஓகேவா. அப்போ என்னவாகும், ஆவியாக அந்த வாட்டரோட வால்யூம் என்னவாகும், குறைய ஆரம்பிக்கும்ல. அதுதான் இந்த ஆக்டிவிட்டியில் கொடுத்துருக்காங்க.